ரயிலில் மெத்தபெட்டமைன் என்ற போதைப்பொருள் பிடிபட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரகாஷின் மனைவி மோனிஷா ஷீலா மற்றும் ஜெயசுதாஸ் ஆகியோர் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். 36 கிலோ மதிப்பிலான மெத்தாபெட்டமைன் கடத்திய வழக்கில் பிள்ளமன் பிரகாஷின் மனைவி மோனிஷா ஷீலா மற்றும் அவருக்கு உதவிய சோசப் ஆகிய இருவரும் மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி செங்கமல் செல்வன் உத்தரவு பிறப்பித்தார். இதை அடுத்து அவரை பாதுகாப்பாக சிறைக்கு அவர்கள் அழைத்து சென்றனர். நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களோடு டைரக்டர் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் டிஆர் என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் போதைப் பொருள் கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து செங்கோட்டை புறப்பட்ட பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 பேருடன் சென்னையை சேர்ந்த ஒருவர் அவரை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அதிகாரிகள் ரயிலில் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில அதிகாலை 4:30 மணியளவில் மதுரை ரயில் நிலையம் வந்ததும் அந்த பிள்ளமன் பிரகாஷ் என்பவர் இறங்க முற்பட்டார். அவரை அதிகாரிகள் மடக்கி பிடித்து 2 பேக்கையும் சோதனை செய்ததில் அதில் போதைப் பொருட்கள் 30 கிலோ மதிப்பிலான மெத்தாபெட்டமைன் பவுடராகவும் திரவமாகவும் அந்த போதைப் பொருள் இருந்தது. உடனடியாக அவரை ரயில்வே காவல் நிலையம் கொண்டு வந்து தீவிர விசாரணை நடத்தினர். இந்த நிலையில சென்னையில் கொடுங்கையூரில் அவரது வீட்டு அருகே குப்பை தொட்டியில் 6 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வீசப்பட்ட நிலையில அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டது. பிள்ளமன் பிரகாஷின் மனைவியின் தீவிர விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அந்த போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்பட்ட வழக்கில் பிள்ளமன் பிரகாஷ் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அவரது மனைவியை நேற்று சென்னையிலிருந்து மதுரைக்கு அழைத்து வந்து தீவிரமாக விசாரணை நடத்தினர். இதையடுத்து பிள்ளமன் பிரகாஷின் மனைவி மோனிஷா ஷீலா மற்றும் அவருக்கு உதவிய சோசப் ஆகிய இருவரையும் வருவாய் பிரிவு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இன்று மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவு பிறப்பித்தார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.